மரணம். நம்ம எல்லாருக்குமே மரணம்னா ஒரு பயம் இருக்கும். ஆனா மரணத்தை ஒரு திருவிழாவா கொண்டாடுற ஒரு மக்களைப் பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்திலேயே ரொம்ப விசித்திரமான ஒரு கலாச்சாரம் இந்தோனேஷியால இருக்கிற டொராஜோ இன மக்கள்கிட்ட இருக்கு. இவங்க செய்யற காரியத்தை கேட்டா நீங்க கண்டிப்பா மிரண்டு போயிருவீங்க. அப்படி என்ன பண்றாங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம ஊர்ல ஒருத்தர் இறந்துட்டா சில மணி நேரத்துல அடக்கம் செஞ்சிருவோம். ஆனா டொராஜோ மக்கள் அப்படி இல்ல. ஒருத்தர் இறந்துட்டா அவங்கள இறந்தவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. உடல்நிலை சரியில்லாதவங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உடலை கெட்டுப் போகாம மருந்து போட்டு வருஷக்கணக்கா வீட்டிலேயே வச்சிருப்பாங்க. தினமும் அந்த உடலுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, ட்ரெஸ் மாத்தி விட்டு விடுவாங்க, அவங்க கிட்ட பேசவும் செய்வாங்க. குடும்பத்துல ஒருத்தரா அந்த உடல் கூடவே இருப்பாங்க. இவங்க எப்பதான் அடக்கம் பண்ணுவாங்கன்னு கேக்குறீங்களா? அந்த குடும்பம் பெரிய அளவுல பணம் சம்பாதிச்சு ஊருக்கே விருந்து வைக்கிற அளவுக்கு வசதி வரும்போதுதான் இறுதி சடங்கு நடக்கும். ராம்பு சோலோன்னு சொல்லப்படுற இந்த சடங்குல நூற்றுக்கணக்கான எருமைகளை பலி கொடுப்பாங்க. அந்த எருமைகள் தான் இறந்தவங்களோட ஆத்மாவை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகும்னு இவங்க நம்புறாங்க. இவங்க உடலை மண்ணுக்குள்ள புதைக்க மாட்டாங்க. மலலைகள்ல இருக்கிற பெரிய பாறைகளை குடைஞ்சு அதுக்குள்ளதான் வைப்பாங்க. அந்த கல்லறைக்கு வெளியே இறந்தவர் பார்க்க எப்படி இருப்பாரோ அதே மாதிரி ஒரு மர பொம்மைய செஞ்சு வைப்பாங்க. இத தாவ் தாவ் அப்படின்னு சொல்றாங்க. தூரத்துல இருந்து பார்த்தா ஏதோ மனுஷங்க நிக்கிற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் விட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, சில வருஷங்களுக்கு ஒரு முறை இவங்க அந்த கல்லறையை திறந்து இறந்தவங்களோட உடலை வெளியே எடுப்பாங்க. அதை சுத்தம் செஞ்சு புது ட்ரெஸ் போட்டு கண்ணாடியெல்லாம் மாட்டி விட்டு அவங்க கூட போட்டோ எடுத்துக்கிட்டு ஊர்வலமா போவாங்க. இது அவங்க மேல வச்சிருக்கிற அன்பை காட்டுற ஒரு முறையா இவங்க பாக்குறாங்க. கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? இந்த டொராஜோ மக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம ஏஐயோ டேரி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல பார்க்கலாம்.